ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரண்ஸ் ஃபுட் ஜோன். நம்ம இன்றைக்கி குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச எக் ஃப்ரைட் ரைஸ் தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் நான் ஒரு 5 முட்டையை உடச்சி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். இந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்படியே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. ஸ்டவ்வை மீடியமாகவே வச்சுக்கோங்க. முட்டையெல்லாம் நல்லா வெந்து சுருண்டு வரணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். முட்டை எல்லாமே ஓரளவு நல்லா சுருண்டு வந்துருச்சு. இப்போது இதை வேறொரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிடலாம். இப்போது அதே பேனில் 4 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும். இப்போ காயெல்லாம் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் அளவு பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம், 5-6 பீன்ஸ், அரை குடமிளகாய், ஒரு கைப்பிடி அளவு முட்டைக்கோஸ், ஒரு கேரட், இதெல்லாம் சேர்க்கலாம். ஃபஸ்ட்டு பூண்டை மட்டும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இது நல்லா வதங்கட்டும். இது வதங்கின உடனே ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கின உடனே பீன்ஸை மட்டும் போட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. ஏன்னா மற்ற காயெல்லாம் அரை வேக்காடு வெந்தால் போதும். ஆனால் பீன்ஸ் மட்டும் கொஞ்சம் நல்லா வெந்தால் தான் சாப்பிட நல்லாயிருக்கும். அரை வேக்காடாக இருந்தால் பீன்ஸ் நல்லா இருக்காது. இப்போ ஓரளவு பீன்ஸ் வதங்கிருச்சு. இப்போது மீதி உள்ள எல்லா காயையும் சேர்த்துடலாம். இப்போது இதை ஒரு 2-3 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ உப்பு சேர்த்துடலாம். நம்ம ஏற்கனவே முட்டைக்கு உப்பு போட்டிருக்கோம், சாதத்துக்கும் உப்பு போட்டு வடிச்சிருக்கோம். அதனால் இப்போ காய்க்கு மட்டும் சேர்த்தா போதும். நான் இப்போது 1 டம்ளர் அரிசியை நல்லா வேக வச்சு வடித்து எடுத்திருக்கேன், அதை இதில் சேர்த்துடலாம். இது நார்மலாக வீட்டில் உள்ள பொன்னி அரிசி தாங்க. நீங்கள் இதுக்கு பதிலாக பாசுமதி ரைஸ் கூட சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டையும் இதில் சேர்த்துடலாம். அப்படியே அரை டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் சோயா சாஸ், கொஞ்சம் மல்லி இலை, இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியானதும் கூட தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.